ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டத்தில் இந்த திண்ணை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும். மிக பழமை மாறாமல் அந்த திண்ணை வந்து ரொம்ப அதாவது ரசிக்கும்படியுமா இருக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா சுந்தரபாண்டியபுரம் அப்படிங்க இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, தருவை உள்பட அக்ரஹாரம் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த திண்ணை இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடம் தான் படிப்பே சொல்லி தருது. திண்ணை பள்ளிக்கூடத்தில் வெளியே உட்காந்து தான் படிப்பே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காலங்கள் மாற மாற புதுசா இருக்கக்கூடிய நமது மக்கள் கூட திண்ணையில வச்சு தான் வாத்தியார் வந்து பாடத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த திண்ணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருமே உட்கார்ந்து அங்கங்க கதை பேசுறதுக்கு இந்த திண்ணை மிக பிரமாண்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எய்த்துல இருக்கக்கூடிய திண்ணையில இருக்கக்கூடிய காதலிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒருவர் முகம் பார்த்து ரசிப்பதற்கு காரணமாக இருந்ததும் திண்ணை தான். காதல் வருவதற்கும், அதோடு மட்டுமல்லாமல் சொந்தங்களை வந்து உறவுகளை மேம்படுத்துவதற்கும், இதுபோக வழிப்போக்கர்கள் தங்குவதற்கும் இந்த திண்ணை வந்து ரொம்ப உதவியா இருந்தது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில தருவை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த திண்ணையில வந்து ஒரு தொண்டு இருக்கும். இந்த தொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுமார் ஒரு 15 வீடுகள் இருந்த அந்த அக்ரஹார தெருவில, அந்த தொண்டு வழியா ஒவ்வொரு வீட்டுக்கா போயிரலாம். அந்த அளவுக்கு அந்த தொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இது எதற்காக அப்படின்னு சொன்னா, வடக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்றாக இருந்தாலும் சரி, தெற்கே இருந்து வரக்கூடிய தென்றல் காற்றாக இருந்தாலும் சரி, இந்த வட தெற்காக இருக்கக்கூடிய இந்த அக்ரஹார தெருவுல அந்த காத்து வந்து அப்படியே அடிக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதோட மட்டும் ஒரு வீட்டு ஒருவர் வந்து எப்படி இருக்கீங்கன்னு எட்டி பார்த்து பேசுவதற்கும் இந்த திண்ணை வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த திண்ணையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அத சாதாரண ஒரு இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசு வீடு கட்டுறவங்க கூட திண்ணை வச்சு கட்டுறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன கிராமங்கள்ல ஓலை வீடு வச்சு கட்டுறவங்களும் திண்ணை வீடு வச்சு கட்டுறாங்க. ஆனால் காலங்கள் மாற இப்போ வந்து திண்ணை வீடு வந்து மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ குறிப்பா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, திண்ணை இருந்த இடத்துல பூரா உடைச்சிட்டு அதில வந்து சாக்கடையை போட்டு அந்த தெருவுல வந்து சிமெண்ட் தெருவாக ஆக்கி, அந்த பழமையை மாற்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அங்கனக்குழிலாம் இருக்கும். அந்த அங்கனக்குழிலாம் இல்லாம தன் வீட்டு நீரை கூட, மழை நீரை கூட அப்படியே வெளிய விட்டு சாக்கடையாக்கி நீரிலே கலந்துகிட்டு இருக்கோம். இந்த திண்ணை இருக்கக்கூடிய ஊர்கள வந்து நம்ம பட்டியலிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்பு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில எந்தெந்த ஊர்லாம் இன்னும் திண்ணை இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. திண்ணைய பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும், அத பத்தி எங்ககிட்ட விளக்கமா சொல்லுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.